தொடர்ச்சியாக நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருந்த திட்டம் தடைப்பட்டது போலவே இங்கேயும் அதனை தடுப்பதற்கு முயற்சி நடைபெறுவதாக கூறி முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? பெண்களுக்கான மகளிர் உரிமை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது இரண்டு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியுடன் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. முதலமைச்சரின் அந்த வீடியோ காணொலியை பார்க்கும்போது இரண்டு ஒரு கருத்துக்களை, ஒரு மெசேஜை மக்களுக்கு அவர் தெரிவிக்கிறார். ஒன்று, பாஜகவும் அதே போல அதிமுகவும் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்குவதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி வருவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே நாங்கள் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தேர்தலை காரணம் காட்டி மகளிருக்கு வழங்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க நினைக்கிறார்கள். எனவே முன்கூட்டியே இந்த 3 மாதங்களுக்காக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களுக்கான அந்த மகளிர் உரிமை தொகையை நாங்கள் முன்கூட்டியே கொடுக்கிறோம். ஏன்னால் அவர்கள் முடக்க நினைக்கிறார்கள், காலம் தாழ்த்தினால் அது முடங்கிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக முன்கூட்டியே நாங்கள் அதனை உங்களுக்கு வரவு வைக்கிறோம். அதே போல கோடை காலத்தை கவனத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் என 3000 + 2000 என 5000 ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் என முதலமைச்சர் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார். அதன் மூலமாக அந்த 1,30,00,000 31 லட்சம் பயனாளிகளுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும் இன்று காலை என அவர் அறிவித்திருக்கிறார். எனவே இரண்டு விதமான ஒரு கேம்பெயின், ஒரு யுக்தியாக நான் பார்க்கிறேன். ஒன்று, அதிமுக பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரமாகும், அதாவது அவர்கள் முடக்க நினைக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரமாகும். அதே போல அவர்கள் முடக்க நினைத்த அந்த சதியை அந்த சதியிலிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றி உங்களுக்கான அந்த 5000 ரூபாயை உங்கள் உரிமை தொகையை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்ற இரண்டாவது ஒரு கருத்தையும் பிரச்சாரத்தை முதலமைச்சர் முன்வைத்திருப்பதாக தெரிகிறது. அதே போல ஆட்சிக்கு வந்தவுடன் இது 2000 ரூபாயை நாங்கள் உயர்த்தி கொடுப்போம், ஏன்னால் நாங்கள் சொன்னதை செய்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களித்தால் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயை நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்ற ஒரு அடிஷனல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிரச்சாரத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு பாஜக அதிமுக எதிராக ஒரு நெகட்டிவ் கேம்பெயினும், அதே போல உங்களுக்காக உங்கள் உரிமையை நாங்கள் மீட்டு கொடுத்திருக்கிறோம், காப்பாற்றி கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள், அதனை உயர்த்தி கொடுக்கிறோம் என அடுத்த கட்டமாக இந்த பிரச்சாரத்தையும் எடுத்து சென்றிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். திரு அரவிந்த் குணசேகரன், அதிமுக பாஜக தரப்பிலிருந்து நம்மோடு பேசும்போது தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே முதலமைச்சர் இந்த அறிவிப்பை இப்போது அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. பாஜக தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்று பயந்து திமுக இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என பாஜக சொல்வது ஏற்புடையதல்ல. ஏன்னால் பாஜக பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும், அங்கிருக்கும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதே போன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவும் இதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. மத்திய பிரதேச மாநிலத்திலும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். எனவே பாஜக எங்கெங்கெல்லாம் தேர்தலை சந்திக்கிறதோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் தற்போது அசாம் மாநிலத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சிதான் அமலில் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்களும் பிப்ரவரி 21 பெண்களுக்கு இது போன்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அவர்களுடைய வங்கி கணக்கில் பணமாக செலுத்துவோம் என அங்கிருக்கக்கூடிய பாஜக ஆளும் அசாம் மாநில அரசும் அறிவித்திருக்கிறது. தேர்தலுக்கும் அசாமும் சரி தமிழகமும் சரி ஒன்றாகத்தான் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் ஒரு திட்டத்தை அறிவித்தால் அது மக்களுக்கான நலன் காக்கும் திட்டமாக அவர்கள் கூறும்போது, தமிழகத்தில் அறிவித்தால் மட்டும் அது எப்படி தேர்தல் தோல்விக்காக அறிவித்தார்கள் என்று சொல்ல முடியும். எனவே இது ஒரு கிளியர் ஹிப்போக்ரசியாக மக்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.